வெல்கம் டு தி ஷோ. இப்போ நாம அல்லு அர்ஜுன் நடிச்சு சுகுமார் டைரக்ஷனில் வந்திருக்க புஷ்பா 2 படத்துக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இந்த படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல் புஷ்பா பிராண்ட் சந்தேகத்தை கொஞ்சம் தீர்த்து வைங்க. என்ன முருகேஷா? புஷ்பா 2 இந்த படம் சென்சார் ஆன டேட் 3/12/2024. புஷ்பா த ரூல் பார்ட் 2 டப்டு வெர்ஷன் ஆஃப் புஷ்பா. ஸோ இப்போ தான் சென்சார் ஆயிருக்கு. இந்த படத்தோட டியூரேஷன் 200 minutes 38 seconds, அதாவது 3 மணி நேரம் 20 நிமிஷம் 38 நொடிகள் ஓடக்கூடிய ஒரு பெரிய சைஸ் படம். இன்டர்வெல்லாம் சேர்ந்துச்சுன்னா படம் முடிய கிட்டத்தட்ட 3.25 நேரம் ஆகிடும். அவ்வளோ பெரிய படம். இதுக்கு முன்னாடி இதை விட ஒரு பெரிய படம் வந்திருக்கு ஹிந்தியில், அனிமல்ட்டு. அந்த படம் புஷ்பா 2 விட ஒரு 6 நிமிஷம் அதிகம். அந்த படத்துக்கும் என்னங்க இவ்வளோ பெருசாக எடுத்து வச்சிருக்குன்னு ஏகப்பட்ட விமர்சனம் வந்தது. 1000 விமர்சனம் வந்தாலும் அந்த படமும் ஒரு 900 கோடி சம்பாரிச்சுது. நல்லா ஓடிச்சு. அதே மாதிரி லென்த்ன்றது ஒரு மெயின் மேட்டர் இல்லை. படம் சூப்பராக இருந்ததுன்னா மக்கள் அதை கண்டுக்க மாட்டாங்க. இதுவே மொக்கையாக இருந்தது பொதுமக்களே இந்த படத்தில் என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கணும்னு லிஸ்ட் போட்டுருவாங்க. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம். இப்போலாம் சென்சார் சர்டிஃபிகேட்டில் யூஏ 16% போட்டிருக்காங்க. முன்னெல்லாம் யூஏ இருந்தால் 18 வயசு கீழே இருக்கவங்க பேரண்ட்ஸோட படத்தை பார்க்கலான்னு ஒரு ரூல் இருந்தது. இப்போ யூஏனாலும் 16 வயசுக்கு மேலே மட்டும் வாங்கன்ட்டாங்க. இந்த படத்தோட ப்ரொடியூசர் மைத்ரி மூவி மேக்கர்ஸ், டைரக்டர் சுகுமாரோட பேர் இருக்குது, சுகுமார் ரைட்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு, மற்றும் ஏகப்பட்ட இண்டிவிஜுவல் பேரும் இதுக்குள்ளே இருக்குது. அது என்னன்றதை நீங்களே டீட்டெயிலாக படித்து தெரிஞ்சுக்கங்க. இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ஷிஃபாலி குமார், ரீஜனல் ஆஃபீஸர், சிபிஎஃப்சி, ஹைதராபாத். சரி வாங்க இந்த புஷ்பா 2 படம் எப்படி இருக்குன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். புஷ்பா 2 த ரூல். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க தோழர்களே. இந்த புஷ்பா 2 படத்துக்கு 1000 நெகட்டிவ் விமர்சனம் வந்தாலும் இது ஒரு சூப்பர் ஹிட் படம். மிகப்பெரிய அளவுக்கு கலெக்ஷன் அள்ளும். ஏன்னா சூப்பர் ஹிட் படம்ன்ற பாதி பேருக்கு மேலே படத்தை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த படத்தை கிண்டல் அடிச்சு கலாச்சவங்க நம்மளையும் குறை சொல்லலாம். என்ன இருக்குது இந்த படத்தில்? ஒரு கதையும் இல்லை, கருத்து இல்லை அப்படின்னு சினிமா சயின்டிஸ்ட் மாதிரி நம்மளே நாக்க பிடிக்கிற மாதிரி நறுக்குன்னு கேள்வி கேட்பாங்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்தியாவில் இருக்க சினிமா ஹீரோலையே பக்காவான கமர்ஷியல் மாஸ் மசாலா படம். கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாமல் எப்படி நடித்தாலும் அதை ஏற்றுக்கிட்டு அதையும் ரசித்து ஹிட் அடிக்கிற டாப் நம்பர் 1 இருக்கிற ஹீரோ யாருன்னா நம்ம பாலகிருஷ்ணா. இனிமேல் அவருக்கு ரேங்க் 1 இல்லை, ரேங்க் 2 தான். மக்கள் ஒரு படி கீழே இருக்கி. இந்த வருஷத்துலேருந்து அந்த முதல் ரேங்க் யாருக்குன்னா நம்ம அல்லு அர்ஜுனுக்கு தான். அப்படி ஒரு பக்காவான தெலுங்கு மசாலா படம் இது. அந்த படத்தில் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லையே அப்படின்னு கேட்குறவங்கலாம் போயா வேண. இதே லாஜிக் மிஸ்டேக்கை KGF 2ல் கேட்டியா, அவதாரில் கேட்டியா, அவெஞ்சரில் கேட்டியா? கேட்கல. ஆனால் அந்த படம்லாம் அசால்ட்டாக 1000 கோடி சம்பாரிச்சதில்ல. அப்போது நீ சம்பாதிக்க தான் வந்திருக்க, நல்ல படம் எடுக்க வரல அப்படின்னு திருப்பி நீங்கள் அவங்களே கேட்டிங்கன்னா ஆமாம் ஏன் வேண. உன்ன மாதிரி கருத்து பேசுகிற லூசு பயணங்களுக்கு படம் எடுத்துகிட்டு இருக்க முடியும்? 100 பேர் படம் பார்க்க போனால் உன்ன மாதிரி கருத்தும் நல்ல மெசேஜும் கேட்குறவன் ஒரு 10-15 பேர் தான் இருக்கான். உன்னை நம்பி படம் எடுத்தால் நாங்கள் எப்படியா 2000 கோடி அடிக்கிறது? அதனால் நீ கொஞ்சம் மூடிட்டு ஓரம் போறியான்ட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சு தான் இந்த புஷ்பா 2 படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன இது அவங்க வாய் திறந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் உண்மை தான். அமரன் 2 ரிலீஸ் ஆகும்போது முதல் நாளே சொன்னால் இந்த படம் 200 கோடி அடிக்கும்ட்டு. ஆனால் அசால்ட்டாக அந்த படம் 300 கோடி அடிச்சுது. இப்போ நான் சொல்கிறேன், இந்த புஷ்பா 2 படம் ரொம்ப ஈஸியாக 1000 கோடி அடிக்கும். 1000 குறை சொன்னாலும் அவ்வளோ பெரிய மெகா பிளாக் பஸ்டர் படம் தான் இந்த புஷ்பா 2. இந்த படத்தில் வர பாட்டு, ஃபைட்டு, ஆக்ஷனு, சென்டிமெண்ட்டு எல்லாத்தையுமே நம்ம மக்கள் ஏற்றுப்பாங்க. நிச்சயம் அது ஒர்க் அவுட் ஆகும். கதையெல்லாம் படத்துக்குள்ளே பெருசாக இல்லைனாலும் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான படம். இது ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்றதுக்கு தகுதியான படம். நம்ம ஊரில் பெரிய பட்ஜெட் படம்னா அந்த படத்துடைய பட்ஜெட்டில் முக்கால்வாசி ஹீரோ எடுத்துகிட்டு போயிடுவார். மிச்சம் இருக்க கால்வாசி காசை வச்சு ஒரு பட்ஜெட் படம் மாதிரி எடுத்து வைப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வேட்டையன் படத்தை பார்க்கலாம். அந்த படத்துடைய பட்ஜெட் 300 கோடியும். ஏன்டா மூதேவி 300 கோடிக்கு அந்த படத்தில் என்னடா இருக்குது? ஸ்க்ரீனில் ஒரு செலவும் இல்லையாடா? இதோ இந்த புஷ்பா 2 போய் பாரு. இந்த படம் இன்றைக்கி 1000 கோடி கலெக்ஷன் அடிக்குதுன்னா அதுக்கு ஒரே காரணம் அல்லு அர்ஜுன் தான். ஒரு ஹீரோ டு தி கோர். நான் என்ன பண்ணாலும் அதை மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி பண்ணுவேன்னு அதுக்கான மெனக்கடல் ஹார்டு இருக்கலாம். அல்லு அர்ஜுனுக்கு மட்டுமே சாத்தியமானது ஒன்று. இவர் இந்த படத்தில் பண்ணுற ஃபைட்டு, மாசின்லாம் நம்ம ஊரில் இருக்க எந்த ஹீரோக்கு வச்சாலும் சரி ட்ரால் மெட்டீரியலாக மாற்றி குத்தி குதறி எடுத்துருவாங்க. ஏன்னா இந்த மாதிரியான விஷ பரிசெல்லாம் அல்லு அர்ஜுன் மட்டுமே செட் ஆகும். இந்த படத்தோட கதையோ, லாஜிக்கோ, மேக்கிங்கோ எதையுமே இந்த படத்தை ஸ்க்ரீனில் பார்த்தோமா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோமான்னு இருக்கணும். அல்லு அர்ஜுனை பார்த்து இதே மாதிரி ரியல் லைஃப்பில் நான் வாழறேன் அப்படின்னு கிறுக்குத்தனமாக எவனோ நினச்சானா அவனும் வாழ்க்கையில் செம்ம அடி வாங்குவான். சில சினிமாக்காரங்களும் இதே மாதிரி நான் படம் எடுக்கிறேன், ஹீரோக்களும் இதே மாதிரி நானும் ஒரு ஹீரோயிஸ்ட்டை காட்டுறேன்னு காப்பி பண்ணாங்க. அவனுங்களும் செத்தானுங்க. ஏன்னா இந்த ரூல் எக்ஸம்ஷன் ஒன்லி ஃபார் அல்லு அர்ஜுன். அந்த மனுஷன் என்ன பண்ணாலும் நல்லா இருக்கியா அப்படின்னு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, ஒத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இந்த படத்தோட கிளைமேக்ஸில் அல்லு அர்ஜுனோட கையையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க. எதிரில் வில்லங்காங்க ஒரு 30 பேர் அருளோட அவர் வெட்ட வருவாங்க. அப்போ அல்லு அர்ஜுன் ஒரு ஃபைட் பண்ணுவார் பாருங்க, எம்மாடி அட்டைப்பூச்சி ஊர்ந்து வர மாதிரி தரையில் வருவார். என்னதான் வில்லங்க கையில் கத்தியும் கடப்பாரை வச்சுருந்தாலும் அல்லு அர்ஜுன் அப்படி தரையில் தேய்ச்சி வரத்தை பார்த்தே பயந்து தெரிச்சு ஓடுவானுங்க. ஒரு 1000 பேர் பார்க்கக்கூடிய தேட்டரில் தான் இந்த படத்தை நான் பார்த்தேன். இந்த சீனை மக்கள் புன்னகையோடு சிரிக்கிறாங்க. இது கொஞ்சம் காமெடியாக இல்லை அப்படின்னு அவங்களுக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் அதை ரசிக்கிறாங்க. யோ தெளிவாக சொல்லு, மக்கள்லாம் கலாய்க்கிறாங்களா இல்லை ரசிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரசிக்கிறாங்க அப்படின்றது தான் பெரும்பான்மை.
அதனால தான் சொல்கிறேன் இந்த படம் ஒரு பெரிய ஹிட்டுன்னு. அதுவும் இந்த படத்தில் ஒரு ஸ்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அல்லு அர்ஜுன் லேடி கெட்டப்பில் காளி வேஷத்தில் வர மாதிரி. இன்னமும் இந்த படத்தில் ஒரு 10-15 செகண்ட் நீங்கள் வரும்னு நினைக்கலாம். ஆனால் கிட்டத்தட்ட இந்த படத்தில் ஒரு அரை மணி நேரம் அதே கெட்டப்பில் வருவார். இடுப்பில் பட்டு புடவையை சொருகிட்டு நெத்தியில் பொட்டு வச்சு காலில் சலங்கையை கட்டி அந்த குத்துறான் அல்லு அர்ஜுன். இதையெல்லாம் நல்லா வாயை பொழுது ரசிச்சு பார்த்துட்டு இந்த படத்தில் எங்கே கருத்து இருக்குது, லாஜிக் இருக்குன்னு கேட்குறியா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? அதுவும் நான் சொல்கிற அந்த குறிப்பிட்ட சீன் இந்த ஒட்டுமொத்த படத்துக்கும் அந்த அரை மணி நேரத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அந்த கெட்டப்லேயே பாட்டு இருக்கும், பக்காவான சென்டிமெண்ட் இருக்கும், பயங்கரமான ஒரு ஆக்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு மெலடி இருக்கும். செம்ம பேக்கேஜ் அது. இது எங்கள் ஏரியா, இந்த இடத்துல உங்களை கொஞ்சமும் சிந்திக்க விடாமல் நான் எப்படி உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேன் பாருங்கன்னு பிளான் பண்ணியிருக்காங்க இந்த படத்துடைய டீம். நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு இந்த அரை மணி நேரம் ஏரியாவே உங்களுக்கு போதுமானது. மிச்சம் இருக்க 2.25 மணி நேரம் படம் உங்களுக்கு போனஸ் தான். அதை பிடிச்சா ரசிங்க. அந்த ஏரியாலாம் உங்களுக்கு பெருசாக பிடிக்கலனாலும் பெரிய லாஸ்லாம் ஒன்றும் இருக்காது. பல பேருக்கு தெரியாது இது ஒரு கமர்ஷியல் படம் நினைக்கலாம். இந்த படத்தில் அல்லு அர்ஜுன் எப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்றத நான் சொன்ன இந்த ½ hour சீன்லேயே நிறைய இடத்துல ஒரு அடி வாங்கியிருப்பாரு. நிறைய பேர் இதை பார்த்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. பல இடங்களில் ஃபிசிக்கலாக அடி வாங்கினா மட்டும்தான் உருண்டு பெறல முடியும். அது மாதிரி வீட்டில் இருக்க நார்மல் தரையில் கொஞ்சம் பரண்டு பாருங்கள், நம்ம உடம்புல எத்தனை இடத்துல சிராய் போகிறோன்னு. அல்லு அர்ஜுன் சாமி கிட்ட மடிப்பிச்சு கேட்குற சீனில் படிக்கட்டெல்லாம் உருண்டு விடுவார். 360 டிகிரியில் கால் வரல தேய்ச்சிக்கிட்டே சுற்றுவார். நிச்சயம் அவர் உடலில் பல இடங்களில் காயம் ஏற்பட்டிருக்கும் இந்த படத்துடைய டான்ஸ் ஃபைட் சீன்ஸில். இதுதான் உண்மையான லாஜிக்கே இல்லாத மேஜிக். அந்த அளவுக்கு இந்த படம் பக்கா என்டர்டைன்மெண்ட் படம். பொண்டாட்டி ஸ்ரீவலியோட பேச்சை கேட்டு வாழற உத்தம புருஷன். சிஎம் கூட ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு கேட்டா கடத்தல்காரன் கூட ஃபோட்டோவா முடியாது அப்படின்னு சிஎம் சொல்கிறாரு. நீ என்ன என் ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறது, நான் சிஎம்ஏ மாற்றுறேன், நான் எனக்கு பிடிச்சவன சிஎம்ஐ மாற்றி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு ஒரு சிஎம்ஏ மாற்றி விட்டுருவாரு. அதான் இந்த படத்துடைய கதை. பொண்டாட்டி ஸ்ரீவலிக்கு அவ்வளோதான் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லை. இந்த படத்தில் ஏகப்பட்ட ரொமான்ஸ் இருக்குது, வந்ததே ஃபீலிங்ஸும் ஒரு பாட்டு இருக்குது. என்னமோ ட்ரெஸ் எல்லாம் நார்மலாக போட்டுருக்கிறதால கொஞ்சம் சாதாரண சீன் மாதிரி தெரியலாம். அவங்க பேசுகிற டைலாக் மட்டும் ட்ரெஸ்ஸு வேறு மாதிரி இருந்ததுன்னா இது தியேட்டரில் போட வேண்டிய படமே இல்லை, வேறு ஏதாவது சைட்டில் வர படமாக இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த படத்தெல்லாம் நிச்சயமாக அடல் சொல்லி மட்டும் தான் பார்க்கணும். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து பண்ணுற அமக்கணும் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அதுவும் இந்த வந்ததே ஃபீலிங்ஸ் பாட்டுக்கு ராஷ்மிகா ஆடுற ஆட்டத்துக்கு உடம்புல இருக்க நெட்டு போல்லாம் கண்டு வந்துடும் போல இருக்குது. அந்த குத்துறாயாவை. அப்புறம் இந்த படத்துடைய மெயின் கேரக்டரான ஃபஹத் ஃபாசில் என்ன சொல்கிறது, பயங்கர டெரராக அந்த கேரக்டர் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அந்த ஆள் ஜோக்கர் ஆக்கி விட்டாங்க. ஜிம் கேரி மாதிரி என்னென்னமோ காமெடி பண்ணுறாரு. எனக்கு அதில் கொஞ்சம் வருத்தம் தான். அந்த கேரக்டர் சூப்பராக ஆரம்பித்து ஒரு மாதிரி மொக்கையாக முடிச்சிட்டாங்க. எப்படி இந்த படத்தில் கதை இல்லை லாஜிக் இல்லைன்னு சொல்கிறாங்களோ இதே தான் ஃபஸ்ட் பார்ட்டுன்னு சொன்னாங்க. ஆனால் ஃபஸ்ட் பார்ட் நல்லா தான் ஓடிச்சு. அந்த படத்தை விட இந்த படத்துக்கு 2 மடங்கு ஒர்க்கு தான் எல்லாருமே போட்டிருக்காங்க. அதனால் ஃபஸ்ட் பார்ட்டு பிடிக்காதவங்க கூட செகண்ட் பார்ட்டில் பல விஷயங்கள் பிடிக்க வாய்ப்புகள் அதிகம். மொத்தத்தில் இந்த படம் ஒரு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் என்டர்டெய்னர். உண்மையிலே இந்த படத்தெல்லாம் பார்த்து பெருசாக சிந்திக்காதீங்க, உங்களோட அதீத அறிவை இந்த படத்தில் காட்டாதீங்க. சும்மா ஜாலியாக பார்த்துட்டு வாங்க. லாஜிக் மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சீனுக்குள்ளேயும் லாஜிக் மிஸ்டேக் இதுக்குள்ளே இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு கார் டயர் பள்ளத்தில் மாட்டிக்கினாலே அதை தூக்க 10 பேர் வேணும். பிரிட்ஜு கீழே லோடோட அத்தனை லாரியும் அவ்வளோ ஸ்பீடாக போகுது. ரோட்டை விட ஆற்று வழி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்க மாதிரி காட்டுறாங்க. நான் அந்த மாதிரி ஒரு ஆரையும் பார்த்ததில்ல. ஒரு ஹெலிகாப்டராக பாழடைஞ்ச பங்களாக்குள்ளே இறக்குறாங்க. சரி எப்படியே கஷ்டப்பட்டு உராசி இறக்கிட்டாங்க, திரும்ப அதை எப்படி மேலே பறக்க விடுவாங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். புஷ்பா வீட்டுக்கு யார் வந்தாலுமே அவங்க உடம்பு ஸ்கேன் பண்ணுறவங்க அவ்வளோ பெரிய கல்யாணத்தில் கிளைமேக்ஸில் பாம்பு வச்சுட்டு போயிடுறாங்க சால்ட்டா. அதை அவனும் ஸ்கேன் பண்ணலையா? புஷ்பானாலே பிராண்டுன்ட்ட அப்புறம் அவருக்கு எதுக்கு அப்பா பேர் வீட்டு பேருன்னு. இந்த படத்துலேயே தேவையில்லாத ஆணின்னு கேட்டால் அந்த ஏரியா தான். கண்டெய்னர் உள்ள ஹீரோ 45 நாள் சோறு தண்ணி இல்லாமல் எப்படி இருந்தார், அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அந்த சீனே எதுக்குன்னு தெரியல. பிரைம் மினிஸ்டர் தம்பியோட பையனை யாருக்குமே தெரியலையா, ஏதோ தெருவில் போகிற வர மாதிரி அவனுக்கு அரைமட்டையை அடிச்சு விட்றாங்க. ஆனால் புஷ்பா யாருன்றத உலகத்துக்கே தெரியுது. இந்த மாதிரி இந்த படத்துக்குள்ள 100 மிஸ்டேக் என்னாலையும் சொல்ல முடியும். 1000 தான் குறை சொன்னாலும் இந்த படம் ஓடையா அது எவனாலையும் தடுக்க முடியாது. இந்த படத்தெல்லாம் இன்ஸ்பிரேஷன் ஆகி எவனா படம் எடுத்தானா நாசமாக போச்சு. இந்த படத்தில் ஒரு ஆக்ஷன் சீன் மட்டும் இல்லை, எதையுமே காப்பி பண்ணாதீங்க, ஏன்னா நிச்சயம் அதனால் ஆபத்து வரும். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, படம் முடிஞ்சதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி படத்தை இன்னும் ஒரு 1/2 hour செதுக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன குறைகள் இந்த படத்துக்குள்ள இருக்குது. இருந்தாலும் இந்த படத்துக்கு 100க்கு 90 மார்க் தாராளமாக கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற டிக்கெட் காசுக்கு நிச்சயம் ஒர்த்தான படம் தான் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். அது சரி, நீ எதிர்பார்த்தது